ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கோலம் போட தெரியும், நல்லா சமைக்க தெரியும். கடவுளுக்கு எப்படியெல்லாம் பூஜை பண்ணணும், என்ன பூஜையெல்லாம் பண்ணால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி கூட நிறைய தெரியும். நிறைய இந்த பூஜையெல்லாம் செஞ்சு நிறைய பலனடைஞ்ச எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். உங்களுக்கு இந்த பூஜையிலையோ இல்லாட்டி ஏதாவது இந்த கோலம், இந்த சமையல் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க. இது நம்ம கிச்சனில் எப்பயுமே நான் அன்னபூரணி சிலை வச்சுருப்பேன். காலையில் எழுந்ததும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4:30 மணி பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்குது இல்லைங்களா, அந்த டைமில் ஃபஸ்ட்டு நல்ல சுத்தமான நல்லெண்ணெயில் அன்னபூரணி தாயாருக்கு விளக்கு ஏற்றிட்டு தான் பால்லாம் காய்ச்சுவேன். பாலை காய்ச்சிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்னுடைய ரொட்டீன் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவேன். உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ், என்னுடைய கோலம்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்டு, ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய வீடியோஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கோலம் போட்டு காமிக்கணும்னு சொல்கிறீங்களா, அந்த கோலத்தெல்லாம் கரெக்டாக நீங்கள் எந்த கோலம் சொல்லுங்கள், அதை கரெக்டாக நான் போட்டு காமிப்பேன். அது மாதிரி சமையலில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்கள், அந்த சந்தேகங்கள் கூட கிளியர் பண்ணுவேன். நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்து சேனலில் போடுற வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். டெய்லியுமே வீடியோ வரும் இந்த சேனலில். இப்போது தான் நான் ஃபஸ்ட் டைம் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எழுந்து எப்பயும் போல் நம்ம குளித்து முடிச்சுட்டு சாமிக்கு பெரிய பெரிய பூஜையெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம காலையில் இருந்துமே பாலை காய்ச்சோம் இல்லைங்களா, அந்த பால் அந்த தண்ணீரை மட்டும் மாற்றி சாமிக்கிட்ட போயிட்டு நின்று ஒரு விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் உங்களுடைய குறை, உங்களுக்கு என்ன வேண்டுதல் தேவையோ அதை நீங்கள் அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் சொல்கிறப்போ உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.